ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பேசுகிறார். கண்ணு தெரியுதா ப்ரோ? சிஸ்டர் உங்களுக்கு தெரியுதா? நான் தெரியுறேண்ணா. டேய் என்னடா ஐ டாக்டரா நீ காமெடி பண்ணிட்டு இருக்கிற? இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர். கண்ணு நல்லா தெரிஞ்சும் நம்மளெல்லாம் குருடாக்கி பள்ளத்தில் உழ வச்சிருக்கான் இந்த பிசாசு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பள்ளத்தில் வந்து உன்னை தூக்கி விடுறேன் அன்பு மகனே மகளேன்னு சொல்லி நீதிமான் வேற சொல்கிறார் நம்மளை. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் பேசினா குழப்பற மாதிரி இருக்கும். வார்த்தைக்குள்ளே போய்ட்டு தெளிவுபடுத்துகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் 146ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஆமீன். நான் எங்க நீதிமான்? நான் தான் பிசாசு சொல்கிறேன். பிசாசு தான் என் கண்ணை குருடாக்கி பாவம் பண்ண வைக்கிறானே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா, கர்த்தர் இன்னைக்கு உங்கள் கண்கள் திறக்கிறார். வேதத்தின் நிமித்தமாக வேதத்தை படிங்களேன். பாவம் என்னதுன்னு பகுத்தறியத்தக்க ஒரு ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கார். பிரதர் சிஸ்டர், ஆவியை அப்படியே அமர பண்ணுங்க உங்களுக்குள்ள. ஆவியானவர் எங்கேயும் அங்கே தான் விடுதலை. ஓகே, நீங்கள் நம்ம நிறைய பேர் ஆவியை நிதானித்து அறிய மாட்டோம். வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. உஷாராக இருந்தோன்னா பிரச்சனையே கிடையாது. இது பாவம், இது தப்பு, இது பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை பாவத்தில் உழ வச்சு நம்மளை குருடனாக்கி அந்த குழியில் உழ வச்சுருவான். அதுதான் அந்த குழி. வசனம் சொல்லிட்டு பாருங்க, குருடர்களின் கண்களையும் கர்த்தர் திறந்து உங்கள் கண்ணை இப்போ திறக்கிறார் வார்த்தையில். அன்பு மகனே மகளை உன்னை குறித்து திட்டம் பெருசாக இருக்கிறான், அவன் குழியில் உழ வச்சுருக்கான், எந்திரான்னு சொல்லி கையை கொடுக்குறாரு. பாருங்களேன், அடுத்து பாருங்களேன், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். மடக்கி உள்ள குழியில் தட்டுறான், இந்த பாவத்தில் உழ வச்சிருவான். தூக்கி விட்டு உங்களை நீதிமானாக்குறாராம். உங்களுக்காக எனக்காக ஒரு சிந்தனை ரத்தம் இருக்குதுல்ல, அது நம்மளை என்றைக்கும் நீதிமான் ஆக்கிடுச்சு. ஆனாலும் இல்லை நீ பாவி, ஆண்டவர்கிட்டலாம் போகாத, வந்துருன்னு சொல்லி நம்மளை அப்படியே பிளாக் போட்டு கூட்டின்னு போயிட்டு குருடாக்கி மடங்கடிக்க வச்சுருவான். புரியுதா உங்களுக்கு? தெளிவுபடுத்துகிறேன். இப்போது நீங்கள் நீதிமான் நானா அப்படின்னா நீங்கள் தான் கர்த்தருடைய ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டு, அவருடைய நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டு, ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் நீதிமான் தான். அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினதே நீதிமானாக்கிறதுக்கு தான். அதுதான் உண்மை. அதை பொய் சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வந்துரு அப்படின்னுவான் அவன். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. உங்களை மீண்டுமாய் கையை பிடிச்சி தூக்கி என் அன்பு மகனே மகளேன்னு எல்லாத்தையும் தட்டி குளிப்பாட்டி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். ரெடியாக நீங்கள்? ரெடினா ஐ எம் ரெடின்னு கமெண்ட்டில் போடுங்க. ஆண்டவரை கையை பிடிச்சிட்டு அவரோட வார்த்தையை கேட்டு சைலண்ட்டாக பின்னாடி பெரிய பெரிய காரியம் நடக்க போகுது. புரியுதா? திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். இந்த நாள் எல்லாம் வேண்டும். 10 சோத்திரம். மகன் இல்லையா? லவ் யூ.